உடனே இவ்வளோ ஏதாவது செஞ்சாகணும். நம்ம எல்லாத்தையும் பணிய வச்சிருக்கோம். இப்போ விஷாக்கா இவ பேச்சு கேட்டுட்டான்னா நம்ம திட்டம் எல்லாமே வீணா போயிடும். இதை நம்ம நடக்க விட்டா தானே இன்னைக்கே இவளை கவனிச்சிடலாம். சரி, இவளை தடுக்க முடியலன்னா அவனை தடுக்க முடியும்ல? இந்த இடம் தானே சொன்னாங்க, ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே. ஓ காட், நான் என்ன செய்ய? அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வரக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடலாம். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீங்க யாரு? நீ என்ன நினைச்ச? விஷாக்கா கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிடுவியா? அதோட எங்க திட்டத்தை நீ அழிச்சிருவேன்னு நினைச்சியா? இல்ல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. எல்லா குற்றத்துக்கும் ஒரு தீர்ப்பு தான் இருக்கு மேடம், அதுதான் மரணம். ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். இல்ல, அதோ அங்கதான். நல்லது, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இல்ல இல்ல, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். நைட்டு நான் பார்த்ததுல இருந்து எனக்கு பிபி எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. என்னாலலாம் வர முடியாது, நீங்க வேணா போங்க. சரி, தேங்க்யூ வெரி மச். சார், தண்ணிக்குள்ள யாருமே இல்ல. சரி, வெளியே பார்க்கலாம். இந்த ஷூவோட தடயங்கள் அது இந்த பக்கம் தான் போகுது. ஆனா சார், அந்த பொண்ணை ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கடிச்சதா ரூபதி சொன்னாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. திடீர்னு அந்த 2 பசங்க அந்த பொண்ணை தண்ணியில தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு கத்துற சத்தத்தையே அவங்க கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்ல இருந்து யாரோ கத்துற சத்தமும் கேட்டுது. சார், எனக்கு என்னமோ அந்த வீட்ல தப்பா நடந்திருக்குன்னு தோணுது. இதெல்லாமே அதோட தடயங்கள் தான். இந்த அளவுக்கு ரத்தம் சிந்தி இருக்கு. இங்க ஒருத்தர்ல பல பேர் இறந்திருக்காங்க. சார், மேல எதுவுமே இல்ல. சார், இது என்னது? போய் பாரு. இவங்க 3 பேரோட கையிலையும் ரெட் ராபின் கிளப்புடைய ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டிருக்கு. அதாவது 3 பேருமே பார்ட்டில இருந்து கூட வந்திருக்கலாம்.
அந்த கிளப்ல போய் பார்க்கலாம், அங்கேருந்து ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ பிரதர், அது அட தயா சார், நீங்களா? என்ன இந்த பக்கம்? ஐ சி விஷாகா மேம் பார்க்கணுமா? உங்களுக்கு என்ன தெரியுமா? சார் என்ன சார் பேசுறீங்க? நேத்து நைட்டு 12 மணிக்கு அந்த பார்ட்டிக்கு வந்தீங்களா சார்? என்ன 12 மணிக்கு பார்ட்டிக்கு வந்தானா? எந்த பார்ட்டியை பத்தி சொல்ற? சார் விஷாகா மேம் பார்ட்டிக்கு சார். விஷாகா மேமா? விஷாகா இங்க தான் இருக்காங்களா? இருக்காங்க சார். நேத்து நைட்டு நீங்க தான் பார்ட்டிக்கு ஸ்பெஷல் கெஸ்டா இருந்தீங்கல்ல? யாருப்பா விஷாக்கா? அது வேற யாரும் இல்ல, அவ என் பக்கத்து வீட்டுல தான் முதல்ல கூடியிருந்தா. இந்த விஷாக்கா இங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். கொஞ்சம் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா நடக்குது? ஹலோ விஷாகா மேம். எனக்கும் ஒன்றும் புரியல, எதுவுமே ஞாபகம் இல்ல. தோ சார், மேடம் வந்துட்டாங்க. ஹாய் தயா. ஹாய் விஷாக்கா. என்ன நீ நேத்து பார்ட்டில இருந்து பாதியிலே கிளம்பிட்ட? இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே? என்னது சகஜமா நடக்கும்? அதோட நேத்து நான் பார்ட்டிக்கு வந்தேனா? ஆமா. என்ன சார் நீங்க விளையாடுறீங்களா? எங்க கூட சேர்ந்து நேத்து நீங்க பார்ட்டில இருந்தீங்க. ஆமா சார், நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் நீங்க வந்தீங்க. ஞாபகம் இல்லையா? என்ன எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க? எனக்கே எதுவும் ஞாபகத்தில் இல்ல. இங்க பாரு விஷாக்கா, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, நான் டியூட்டில இருக்கேன். நீ தான் விளையாடிட்டு இருக்க தயா. நிஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா? நேத்து நடந்தது தெரியாதா? இங்க பாரு, நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி உன் பார்ட்டிக்கு வந்திருப்பேன்? ஓகே, இப்போ நீ வரலனா அப்ப பார்ட்டிக்கு யார் வந்தது? நல்ல வேளை நீ வந்து. எல்லாரும் ஒன்னதான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வா எல்லாரையும் மீட் பண்ணலாம். உன்கிட்ட ஒண்ணு நான் முக்கியமா சொல்லணும். என்ன பேசணும்? சார் உங்களை இந்த இடத்துல பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. சார் உங்க சிஐடி டீம் செய்யற வேலை நிஜமாவே பாராட்டக்கூடியது. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். இங்க எல்லாரும் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? Why not? Sure. Please வாங்க. ஓகே சார் எனக்கு ஒரு போட்டோ. ஹே யூ, ஏண்டா கண்ணு தெரியல இங்க வந்து பொண்ணுங்களை அடிக்கிற? ஏய் கொஞ்சம் வாய மூடுறியா? நீ எங்க குறுக்க நின்னா உன்னை தள்ளி தான் விடுவோம். பார்க்கவே ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. கண்ட ஆளுங்களெல்லாம் விஷாக்கா இப்பெல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏய், யாரை பார்த்து ரவுடின்னு சொன்ன? ஹலோ சார், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. மேடம் கிட்ட சாரி சொல்லுங்க. ஒண்ணு தப்பு பண்றீங்க இல்ல அதுக்கு மேல கத்துவீங்களா? அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது சார் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த பொண்ணும் அவளோட லவ்வரோட கதையை முடிச்சிடறேன். நான் யாருன்னு காட்டுறேன். அப்புறம் நீ மரியாதை இந்த இடத்தை இப்பவே காலி பண்ற, புரியுதா? சிஐடி ஆபீசரே மிரட்டுறியா? என்னடா சிஐடி ஆபீசரா? இப்ப நீ தான் ஏன் பயமுறுத்துற? நீ இங்கே இருடா, எங்கேயும் போயிடாத. நான் எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன் உன்கிட்ட. இந்த பார்ட்டியை ஒண்ணு இல்லாம நான் பண்றேன். மறுபடியும் நீ சிஐடின்னு வெளியே சொல்லிட்டு தெரிய மாட்டல. சிஐடி ஆபீசரா? ஆள பாரு. ஏய், சிஐடியே ஒரு வழி பண்ணுவியா? என்னடா சொன்ன? நில்லு. தயா ஒரு நிமிஷம். தயா சார் இங்க பாருங்க, எங்களோட சேர்ந்து போட்டோ எல்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்க. சரி, நேத்து வந்து தயா 2 பேரை துரத்துனானே, அது யாரு? சார், அவங்கள நான் இன்வைட் பண்ணவே இல்லை. சரி, நேத்து ஒரு பொண்ணு பார்ட்டில இருந்து இன்னைக்கு அவ இல்லாம இருக்காளா? சார், என் ஃப்ரெண்டு நந்தினி. ஆனா ஏன்னு தெரியல, தயா வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. அவ போனும் ஒர்க் பண்ணல. ஆனா என்ன விஷயம் சார்? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, அது ஒரு கேஸை நாங்க என்கொயரி பண்றோம். நீங்க அந்த போட்டோவும் கொடுங்க, அப்புறம் நந்தினியோட ஃபோன் நம்பரும் கொடுங்க.
நிஜமாவே ஞாபகம் இல்லையா? நீ அந்த பார்ட்டிக்கு போயிருக்க, அங்க சண்டை நடந்திருக்கு, அப்புறம் நீ இந்த ஆளுங்களுக்கு பின்னாடி போயிருக்க. இல்ல சார். உனக்கு நந்தினி தெரியும்ல? சார், இவங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போச்சு. தயா, எனக்கு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும், விரல் ரேகை. என்ன டாக்டர் சார் சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? தெரியுது. நான் என்ன செய்யணுமோ அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மர்டர் வெப்பன்ஸ்ல விரல் ரேகைகள் இருக்கு, அதை அவ விரல் ரேகையோட மேட்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா எதுக்கு? தயா தான் எதுவும் பண்ணலன்னு நான் தான் சொல்றேன்ல. அபிஜித், தயாவை எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அதே அளவுக்கு தான் நானும் அவரை நம்புறேன். ஆனா இது என் வேலை, ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி ஆகணும். சார் அபிஜித், டாக்டர் நான் ரெடியா இருக்கேன். குட். பாஸ், ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. மர்டர் வெப்பன்ல தயாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. இல்ல, இதெல்லாம் போய் இதெல்லாமே தப்பு. எப்படி தப்பாகும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? டாக்டர் சலோங்கிக்கே ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சு யாரோ தயாவை மாட்டி விட பாக்குறாங்க. சார் சார் 3 டெட் பாடியோட டிஎன்ஏ மட்டும் இல்லாம இன்னொரு டிஎன்ஏவும் கிடைச்சிருக்கு. ஒரு டெட் பாடியோட உடம்புல இருந்தது. அது யாரோடது? தயா சாரோடது. எங்களால இது முடியாது சார். உங்க வீட்டை நாங்க எப்படி சர்ச் பண்ண முடியும்? சார், நீங்க எங்களோட சீனியர். உங்களோட நேர்மையை பத்திலாம் அடுத்தவங்களுக்கு நாங்க எடுத்து சொல்றோம். நாங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்க வீட்டையே. சாரி சார், இது எங்களால முடியாது சார். பங்கஜ், எனக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னா அது என்னோட தப்பு தான். என்னால எதையும் நிரூபிக்க முடியல. சிஐடி இன்வெஸ்டிகேஷன் தன்னோட கடமையை செய்யட்டும். அண்ட் ஏசிபி சார் சொல்றதை கேளுங்க, அதான் நம்மளோட கடமை. போங்க, என் வீட்டை சர்ச் பண்ணுங்க. சாரி தயா. அட விடு, நீயா சாரி சொல்ற? என்னை விட இப்ப நீதான் ரொம்ப வருத்தத்தில் இருக்க. காரணம் இது எல்லாத்தையும் நீ தான் பண்ற. இங்க எதுவும் தப்பு இல்ல, ஏசிபி சார்னு இல்ல. நாம எல்லாரும் நம்ம கடமைகளை செய்யணும். நாம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்திருக்கோம், எப்பவுமே இருப்போம். வாழ்க்கையே கொஞ்சம் விசித்திரமானது. நம்ம இக்கட்டான நிலைமைக்கு சில சமயம் ஆளாகிறோம், நாமளே குற்றவாளியாம ஆயிடுறோம். இன்னைக்கு நான் நிக்கிறேன். டீ குடிக்கிறியா? நீ போட போற? சில சமயம் டீ நல்லா தான் போடுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னதையா? என்னடா எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட? அபிஜித், டீ. இது நீ பார்ட்டியில போட்ட ஷர்ட்.
ஏன் பேச மாட்டேங்கிற தயா? சொல்லு. இந்த ஷர்ட் உன்னோடது. சோலங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதோ இந்த ஷர்ட்டுக்கு மேல இந்த ரத்தக்கரை இருக்கு இல்லையா, அன்னைக்கு பார்த்த 3 டெட் பாடியோட ரத்தக்கரை இது. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. அது எங்கேயோ வெளியே போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்ல. ஏண்டா நீ தான் ஒரு நிரபராதி, நேரா சொல்லி தொலைய. நீ தான் எதுவும் பண்ணல. அபிஜித், இதுவும் ஞாபகம் வரல. நான் என்ன பண்றது சார்? என்னோட ஷர்ட்ல இந்த ரத்தக்கரை எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்த அத்தனை பேர் இவனை பார்த்திருக்காங்க. எல்லாரும் கூடவும் போட்டோ வேற எடுத்திருக்க. புரியுதா? இந்த ஷர்ட்டை தான் பார்ட்டிக்கு வேற போட்டுட்டு போயிருக்க. ஆனா ஞாபகம் இல்ல. உனக்கு இப்ப ஞாபகம் வரலன்னா அங்க எவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சதோ எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியும்ல? ஆமா சார். வேற என்ன, இந்த கேஸ்ல நான் நிரபராதின்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் வேற எந்த கேஸையும் நான் அட்டன் பண்ணக்கூடாது, அதானே? என்ன சார் இது? இப்படி எல்லாம் முடிவெடுப்பீங்க நீங்க? தயாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா அவன் தான் அதுக்கெல்லாம் குற்றவாளியா? இப்போதைக்கு அப்படித்தான். இவன் தான் பிரைம் சஸ்பெக்ட். புரியுதா? இப்போ இவன் தான் குற்றவாளி. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் உன்னால இந்த கேஸ்ல இப்போதைக்கு ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் எங்க கண்காணிப்புல இருக்கணும், நேரடி கண்காணிப்புல, வீட்டுக்குள்ளேயே. சார் ஒரு வாட்டி நான் அபிஜித், வேண்டாம் விடு. எது வரைக்கும் உண்மைகள் மொத்தமா வெளிச்சத்துக்கு வரலையோ அதோட நான் நிரபராதின்னு நிரூபிக்காத வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதான் சரி. சார், நான் உங்க முடிவை ஏத்துக்கிறேன். சார், ஆனா சார் இல்ல. Damn it. ஓகே சார். சித்ரோலே போன் பண்ணாரு. இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நீ தயா கேஸ்ல கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் சார். இப்ப டிசிபி சாருக்கு எம்எல்ஏ சந்தேகமா? நான் இவ ஃப்ரெண்டா இருக்கிறதால இங்க நான் நேர்மையா நடந்துக்க மாட்டேனா என்ன? கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. இல்ல, என்னால இந்த ஆர்டர் ஏத்துக்க முடியாது சார். நேரா சித்ரோலே கிட்ட போய் சொல்லு. விடுங்க சார், நான் அவர்கிட்ட பேச போறது இல்லை. இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ண போறதும் கிடையாது. ப்ளீஸ் அபிஜித், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ உன்னை இக்கட்ல தள்ளிக்காத ப்ளீஸ். அட தயா, நான் அபிஜித் பொறுமையா நான் சொல்றது புரிஞ்சுக்க பாருங்க. சரி சார், நான் இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கிறேன். ஆனா நான் தயாக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். இவன் நிரபராதின்னு நிரூபிக்க என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆபீசர், இங்க வந்திருக்கீங்க? இந்த விஷாக்கா தப்பான பொண்ணு. இந்த பார்ட்டில இருந்தா இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன்றும் ஆக்சிடென்ட்டா இருக்காது. சரி, என்ன மாட்ட வைக்கிறதால விஷாக்காக்கு என்ன கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கே பிரச்சனை வரும்போது நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அவ எனக்கே எதிரா இருப்பாளா? அதுக்கு வாய்ப்பில்லை. சரி, யார் இந்த விஷாக்கா? உனக்கு அவளை எப்படி தெரியும்? அதுவா, அவ முதல்ல என் பக்கத்து வீட்டில் தான் இருந்தா. ஒரு பணக்கார வீட்டு பையன் கிரீஷ் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். விஷயம் லிமிட்டை தாண்டி போச்சு. அவ மறுத்ததால அவன் இவளை கொல்றதுக்கு பார்த்தான். அப்பதான் நான் விஷாக்காவை காப்பாத்தினேன். அந்த கிரீஷையும் 2 வருஷம் ஜெயிலில் தள்ளேன். இப்ப நீயே யோசி, இந்த விஷாக்கா எதுக்காக எனக்கே துரோகம் பண்ணணும்? அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான அவ அதை வாயை திறந்து சொல்ல மாட்றா. என்னவா இருக்கும்? தயா எப்படி இருக்கா? எப்படி இருப்பான்னு சொல்லு. குற்றங்களை தடுக்கிறதுல ஹீரோவா இருக்கிறவன் இன்னைக்கு குற்றவாளியா இருக்கான். வெல், அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஆனா உங்களால சொல்ல முடியும் இல்லையா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், எனக்கு எப்படி தெரியும் சார்? நான் தான் எங்கேயும் போகலையே.
அவன் பின்னாடி நான் போகல அந்த ரோஸ் ஹவுஸ்க்கு. நீங்க மர்டர் ஹவுஸ் போன விஷயம் நான் கேட்கவே இல்லையே. நான் கேட்காமலே அங்க போகலன்னு நீங்களே சொல்றீங்க. அது இருக்கட்டும், உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன வேலை சார்? அடஹா, வேலை வந்து ஆக்சுவலி அது வேலை ஞாபகத்துக்கு வரல, மறந்துட்டேன். அண்ட் இந்த வீட்டில் உங்க கூட யாரெல்லாம் இருக்கா? இல்ல, யாருமே இல்ல, நான் இங்க தனியா தான் இருக்கேன். விஷாக்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவளை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? விஷாக்காவோட சின்ன தம்பி அவ கூட தான் தங்கியிருக்கான், காலேஜ் படிக்கிறான். பரவாயில்லையே, நல்லா புக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களே. புக்ஸ் படிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் போல. என்ன? ஓஹோ, இதான் விஷயமா? கேமராவை வச்சு இவளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ இப்படி பயந்துகிட்டு இருக்கா. தன்னோட தம்பியை பத்தி கூட சொல்ல மாட்டேங்கிறா. இதெல்லாம் அந்த கிரீஷோட விளையாட்டு தான். அவன் தான் இவளையும் தயாவையும் பழி வாங்கிட்டு இருக்கான். என்ன அதிக பிரசங்கித்தனம் இது? ஓஹோ, அப்படியா? நீ என்ன டீசன்சி கத்து தெரியா? என்னடா கிரீஷ், விஷாக்காவோட தம்பி எங்க இருக்கான்? விஷாக்காவா? மொத்தமா ஜாதகத்தோட தூக்கிட்டேன்டா. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷாக்காவுக்கு தொல்லை கொடுத்த தயா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நீ வெளியே வந்திருக்க. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீங்க யாரு? சிஐடில இருந்து வரேனா? தயாவை ஏண்டா மாட்டி விட்ட? விஷாக்காவோட தம்பி எங்க? சார் சார் சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷாக்கா பின்னாடி அலைஞ்சது ஏதோ உண்மைதான். ஆனா நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் என்னோட பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா இப்போ நான் சுத்தமா மாறிட்டேன் சார். அவ அரைஞ்சார இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் என்ன பாருங்க சார், நான் மொத்தமா மாறிட்டேன். இப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்கறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது சார். நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் போறேன் சார். டிராமாவை நிப்பாட்றா, நடிக்கிறது நிப்பாட்றா. சார் 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 சார், 3 பேரை கொலை பண்ணிருக்க. பழைய தயா மேல கொண்டு போய் போட்டேன். விஷாக்காவோட தம்பி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? சார் சார் சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் கால விழ விட்டுருங்க. இங்க பாரு, நான் ஆல்ரெடி கிறுக்கு பிடிச்சவன். வர கோவத்துக்கு சுட்டு தள்ளிடுவேன் நானு. நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண, அதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்கு சுட்டேன்னு சொல்லிடுவேன். சொல்றா. சார் 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 ப்ளீஸ் சார் என்ன சுற்றாதீங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். கடைசியில இப்ப நீதானடா. நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. இது யாரோட ஃபோன்? ஹலோ. என்ன ரொம்ப நாளா லீவில் இருந்த போல் இருக்கு? திரும்ப உன்னோட சிஐடி வேலையை போய் பாரு. போய் உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய், யாரா நீ? ஃப்ரெண்டா? அபிஜித்? கவனமா கேளு. அபிஜித்துக்கு ஏதாவது ஆச்சரியம் வை, உன்னை உயிரோடவே விட மாட்டேன், பாத்துக்க. முதல்ல உன் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்த பாரு. சரி, நான் இப்ப எங்க வரணும்? வா தயா வா. நீ உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா உண்மையான நட்போட இலக்கணம் நீதானே. அதான் ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது இன்னொருத்தன் உயிரை விடுறதுக்கு தன்னால நடந்து வருவானா. எங்க இருக்க? தைரியம் தான் முன்னாடி வா. அபிஜித் எங்க? ஒருவனை கவனித்தால் இன்னொருத்தன் தன்னால் ஓடி வருவான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அபிஜித், 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 தயா. அபிஜித் எங்க இருக்க? தயா இந்த பக்கம் வா. அபிஜித், தயா, தயா, உனக்கு ஒன்றும் ஆகல? தயா சீக்கிரம் சீக்கிரமா நீ போய் பப்ளுவை காப்பாத்து. பப்ளுவா? விஷாக்கோட பிரதர் இங்க இருக்கானா? அங்க அவங்க அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் உடம்புலயும் பாம்பு இருக்கு, அவனை காப்பாத்திரு. சரி, முதல்ல நான் உன்கிட்ட தயா, நம்ம கிட்ட டைம் இல்ல தயா, அவனை காப்பாத்து. அபிஜித், நீ குழந்தைக்கு ஏதாச்சுன்னா நம்ம தான் பயப்படுவோம், அதனால கொஞ்சம் சீக்கிரமா போ. அவன் எங்க இருக்கான்? இங்கதான் எங்கேயோ இருக்கான். டைம் இல்ல, சீக்கிரமா போ தயா. சரி, நீ பயப்படாத, நானே ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்திப்பேன். பப்ளு, 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 யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். பப்ளு, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் காப்பாத்துங்க. பப்ளு, 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 அங்கிள் என்ன காப்பாத்துங்களேன். இந்த பாம்பு வெடிக்க போகுது. ப்ளீஸ் அங்கிள் என்ன காப்பாத்துங்க. பயப்படாத, பயப்படாத. ஒரு நிமிஷம், நான் இதை பாக்குறேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்ன காப்பாத்திருங்க. ப்ளீஸ் அங்கிள். ஒன்னும் ஆகாது பப்ளு, ஒன்னும் ஆகாது. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. இந்த ஒரு ரெட் ஒயர், இதை கட் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. ஓ நோ, கட்டுற வேணும். ஒரு நிமிஷம், நான் கட் பண்ணி ஏதாவது கொண்டு வரேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்ன விட்டு போகாதீங்க. அங்கிள் இந்த பாம்பு வெடிச்சிட போகுது. அங்கிள் ப்ளீஸ் என்ன விட்டு போகாதீங்க அங்கிள். அங்கிள் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பீப்பிள். பயப்படாத, அதான் வந்துட்டல. அங்கிள் அங்கிள் இரு இரு, பயப்படாத. இதோ இந்த ஒயர் தான். வா, முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடலாம். நீங்க இரு. அபிஜித்,
அபிஜித்! அபிஜித், பிரித்திகா நீயா? ஆமா, நான் உன்னை துடிக்க துடிக்க சாகடிக்க விரும்பினேன். ஆனா நீ இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கியோ இதே நிலைமையில தான் ஒரு நாள் கிரீஷும் இருந்தான். வேற வழி இல்லாம, ஆதரவு இல்லாம. கிரீஷா? ஆமா, உன்னாலையும் விஷாக்காவாலையும் தான் என்னோட கிரீஷ் 2 வருஷமா ஜெயில இருந்தான். நான் கூட 2 வருஷமா என் உயிரை விட்டு விலகி இருந்தேன். இந்த பார், நான் என்ன பண்ணனோ அது கிரீஷோட நல்லதுக்கு தான் பண்ணேன். அவன் விஷாக்காவை கொலை பண்ணிருந்தா கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன். உன்னையும் அந்த விஷாக்காவையும் தான். அதனால அவ பிரதரை காலேஜ்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டேன். அப்பதானே விஷாக்காவை பயன்படுத்தி தயாவை மாட்டி விட முடியும். நான் ஒரே கல்லால 2 மாங்காய் அடிக்கலாம்னு நினைச்சேன். எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிக்கிட்ட நான் விஷாக்காவை தேடி வீட்டுக்கு போனேன். நீங்கெல்லாம் யாரு? உன்னோட பிரதர் பப்ளு இவன் கிட்டதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் இந்த சிட்டியோட கேவலமான ரவுடி. உங்களுக்கு என்ன வேணும்? சிஐடி ஆபீசர் தயா. அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? உன்னோட போனை எடுத்து அவனுக்கு முதல்ல போனை போடு. நீ ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுக்கணும்னு அவன் கிட்ட சொல்லு. அது மட்டும் இல்ல, அவனை வர சொல்லு. ஆனா எதுக்காக? தயா அந்த பார்ட்டிக்கு வந்ததும் நான் அவனுக்கு ஸ்கோசோ கலமைனோட ட்ரிங்க் கொடுத்தேன். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்த விஷயம் ஞாபகத்துல இல்ல. அப்புறம் எப்படி டாக்டர் சலூங்கிக்கு என் பிளட்ல கலந்த அந்த ட்ரக்ஸோட ட்ரேசஸ் கிடைக்கல? 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பிளட்ல கூட இந்த ஸ்கோசோ கலமைன் இருக்காது. ஆனா தயா அந்த மணியா சுமித் கிட்ட போகும்போது அப்ப என்னாச்சு? 3 கொலைகள்ல இவனை நான் மாட்டி விடணும்னு தான் மும்முரமா இருந்தேன். ஆனா விஷாக்காவோட ஃப்ரெண்ட் நந்தினி இந்த வேலையை செய்ய விடவே இல்லை. அவ தயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னா. நாங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்குதான் முதல் வேலையா நந்தினிய மேல அனுப்பிட்டோம். அதோட ட்ரிங்க குடிச்சிட்டு அந்த மயக்கத்துல சுமித் அண்ட் மணியாவை ஃபாலோ பண்ணி இவ ரோஸ் ஹவுஸ் போன போது இவனுக்கு ஒரு வழி பண்ணாதான் நிம்மதியா இருக்கும். எடுத்துட்டு போங்க. இவன் தான் உங்களோட வேட்டை. சுமித், மணியா, நந்தினி உங்க 3 பேரோட ரத்தத்தையும் ஷர்ட்ல தடவிட்டீங்க. மயக்கமான தயாவை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அவன் ஷர்ட் அவன் வீட்லயே மறைச்சிட்டீங்க. சரியா சொன்னீங்க அபிஜித். அதான் நடந்த ஸ்டோரி எல்லாம் உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சே. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம், இதை இனிமே நீங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாது. பிரித்திகா, உனக்கு என்னதானே பழி வாங்கணும்? என்ன சுடு, இவனை விட்டுரு. இல்ல இல்ல, நீ என்ன சுடு. இல்ல அபிஜித், தயா, அவ என்னதானே பழி வாங்க வந்தா? என்ன சுடட்டும்? இல்ல தயா, நான் சொல்றத கேளு. அபிஜித், அவ என்னதான்? சார், நீங்களா ஓகே தானே? தேங்க்யூ. ஓகே, கூட்டிட்டு போங்க எல்லாரும். வாங்க போடா. இந்த கேஸ் ஒரு வழி பண்ணிடுச்சுல.
டீ குடிக்கிறியா? இஞ்சி போட்ட டீ. நீ போட போறியா? வேற யார் போடுவாங்க? வா.